அடுத்து எய்ம்ஸ் மருத்துவமனை பற்றிய ஒரு செய்தி இருக்குது. அதாவது மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டது. இந்த திருட்டு திராவிட கூட்டம் வந்ததுலேருந்து எய்ம்ஸ் அமைச்சர்கள்னு சொன்னாங்க. அமைக்கலைன்னு கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, அதில் நம்ம இந்த பாலிடால் உதயநிதி வந்துக்கிட்டு ஒரு செங்கல் எடுத்துகிட்டு போகிற இடம்லாம் தெரியுதா, எய்ம்ஸில் ஒன்று வச்சாங்க, எவனோ சொல்லி கொடுத்துட்டான், எழுதி கொடுத்துட்டான். இல்லைன்னா பாலிடாலுக்கு இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அந்த ஒரு செங்கலை வச்சுக்கிட்டு ஊர் பூரா பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போ மக்கள்லாம் என்ன நினச்சாங்க, பாஜக ஒன்றும் செய்யலை, அதனால தான் இவருக்கு குறை சொல்கிறாங்கன்னு சொன்னாங்க. அந்த டைமில் தான் நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க, நாங்கள் எப்போவோ ரெடியாக இருக்கோம், அதுக்கு வேண்டிய நிலத்தை எல்லாம் இவங்க தான் கைப்பற்றி கொடுக்கணும், நிலத்தை எதையுமே கொடுக்காம உங்ககிட்ட வந்துக்கிட்டு நாங்கள் ஏமாத்துகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிங்கிற விஷயத்தை அவங்க பதிவு செஞ்சாங்க. இப்போ செய்தி என்னென்னா, எய்ம்ஸுக்கு மாசு கட்டுப்பாடு வாரியத்திலேருந்து அனுமதி கொடுக்கணும். இந்த மாசு கட்டுப்பாடு வாரியம் இந்த திருட்டு கூட்டத்தில் இருக்குது, திராவிட மாடல் கூட்டத்தில். என்ன பண்ணுறான், மாசு கட்டுப்பாடு அனுமதியை கொடுக்காம டிலே பண்ணுறான். அப்போ என்ன பண்ணுவான், லேட் ஆகுது, மாசு கட்டுப்பாடு இது வரணுமே, லேட்டானா என்ன சொல்லிடுவாங்க, தாமதமானா பாஜக அரசு தான் செய்யுது. இந்த மாசு கட்டுப்பாட்டில் செக் வைக்கிறது, அதை கொடுக்காம தாமதப்படுத்துறது, நிலங்களை எடுத்து கொடுக்காம பண்ணுறது, இந்த மாதிரி உள்குத்து வேலையெல்லாம் பண்ணி கொண்டிருக்கும் திருட்டு திராவிட மாடல் நம்ம மதுரைக்கு ஒரு எய்ம்ஸ் இதில் மருத்துவமனை வரக்கூடாதுன்னு நினைக்கிறான். அதனால் உண்மையான குற்றவாளிகள் இந்த திருட்டு திராவிட மாடல்கள் தான். அதனால் மத்திய அரசாங்கம் இதை தாமதப்படுத்துவதற்கு காரணமே இவர்கள் எந்த ஒத்துழைப்பும் கொடுக்க மாட்டேங்கிறது மட்டுமல்ல, அதுக்கான தடையையும் இவங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற செய்தியும் மக்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்தது, ஸ்டாலின் ஒரு சமீபத்தில் ஒரு இதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, உளறலில் இது இப்போ உளறினதில்லை, ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி உளறியிருக்காரு. மத்திய அரசாங்கம் விளம்பரத்துக்காக மட்டுமே 10 வருடங்களில் 3641 கோடி செலவு பண்ணியிருக்காங்கன்னு கிண்டல் அடிக்கிறேன். அது எத்தனை வருஷத்தில்? 10 வருஷத்தில். அப்போ ஒரு வருஷத்தில் விளம்பரத்துக்காக மத்திய அரசாங்கம் செலவு பண்ணது 364. 10 வருஷத்தில் 3641 கோடி. இது ரொம்ப அதிகமாக மத்திய அரசாங்க படத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. 3641 கோடி விளம்பரம் அப்படிங்கிறாங்க. ஆனால் அதில் வேடிக்கை என்ன தெரியுமா, அந்த பிஜேபி எலெக்ஷன் டைமில் தேர்தல் அட்வர்டைஸ்மெண்ட்டு போட்டாங்க, விளம்பரம் சன் டிவிக்காரன் எடுத்து போடுறான், பார்த்துக்கோங்க. அதாவது திமுகவுடைய குடும்ப டிவி, பாஜகவோட விளம்பரம், மோடியோட விளம்பரம் வருது. கேட்டால் அது வியாபாரம், இது அரசியல். அவங்களுக்கு பணம் சம்பாதிக்கணும்னு வரும்போது எல்லாத்தையும் தூக்கி விற்றுட்டு அந்த பணத்தை அதை போட்டு மோடியோட விளம்பரத்தை ஃபஸ்ட்டு போட்டு பணம் சம்பாதித்து கொண்டிருக்கும் வெட்கமில்லாத டிவி இந்த சன் டிவி. இப்போ இவங்க 3641 கோடி செலவு பண்ணாங்கன்னா, ஆனால் இந்த 3 மாதத்தில் இன்னொரு அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, நம்ம எடுத்த அறிக்கை, தேர்தல் நடந்து கொண்டு இருக்கும் இந்த 3 மாதத்தில் திமுக 2500 கோடி செலவு பண்ணியிருக்கான் விளம்பரத்துக்கு. இதில் எது அடங்கும் தெரியுமா, விளம்பரம் மட்டுமில்ல. 3 மாதத்தில் 2500 கோடி விளம்பரம், என கொள்ளையடித்த பணம் இல்லை, விளம்பரம் மட்டும் இல்லை. இவர்களை பற்றி தவறான செய்தி போடக்கூடாதுன்னு சொல்லி மீடியாவுக்கு லஞ்சமாக கொடுத்த பணத்தையும் சேர்த்து 2500 கோடி. நீ பிரசாந்த் கிஷோருக்கு 300 கோடி கொடுத்தாளுங்களாச்சே, நீங்கள் 2541 கோடி 3541 கோடி மத்திய அரசாங்கம் 10 வருஷத்தில் செலவு பண்ணதை கேட்குறதுக்கு உங்களுக்கு துப்பு இருக்கா ஸ்டாலினுக்கு? உங்களுக்கு கொஞ்சமாச்சு இது வேணாம், மனசாட்சி வேணாம்? எத்தனை வழியில், குறுக்கு வழியில் இந்த எலெக்ஷனில் எவ்வளோ பணத்தை செலவு பண்ணீங்க, பத்திரிகையில் கையில் போடுறதுக்கு, டிவியில் கையில் போடுறதுக்கு, முக்கியமாக உங்களை எதிர்த்து பேசுபவர்களை கையில் போடுறதுக்கு, எல்லாத்துக்கும் நீங்கள் செலவு பண்ண பணம் தானே அது. அதனால் மத்திய அரசாங்கம் விளம்பரத்துக்கு செலவு பண்ண பணத்தை பற்றி கேட்பதற்கு அடிப்படை தகுதி ஸ்டாலினுக்கோ திமுகவுக்கோ கிடையாது. காரணம், குறுக்கு வழியில் இதை விட 10 மடங்கு 20 மடங்கு பணத்தை செலவு செய்தவர்கள் நீங்கள். இன்றைக்கி கூட பிரசாந்த் கிஷோர் போனதில் பண்ணி ஒன்றும் நடக்கலைங்கிறதுனால கழட்டி விட்டீங்க. இல்லைன்னா இந்த தேர்தலையும் 300 கோடி கொடுப்பதற்கு தயாராக இருப்பீர்கள். காரணம், மக்கள் பணத்தை கொள்ளையடித்த கோடிக்கணக்கான பணம் உங்கள் கையில் இருக்குது. அதனால் அந்த மமதையில் பேசுகிறார் ஸ்டாலின் அப்படிங்கிற கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன்.